மனம் திரும்பும் அனைவருக்கும் நிலைவாழ்வு நிச்சயம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 20ஆம் வாரத்திலே புதன்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிலரை அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்ய அவர் அழைக்கின்றார். அவ்வாறு அழைக்கின்ற பொழுது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நேரத்திலே அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக இந்த திராட்சை தோட்டத்திலே நிலத்தலைவர் யார் என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திராட்சை தோட்டம் கடவுளுடைய அரசாட்சியாக இருக்கிறது. தொழிலாளர்கள் கடவுளுக்கு சேவை செய்ய அழைக்கப்படும் மனிதர்களாக இருக்கிறார்கள். ஒரு தினார் என்பது கடவுளுடைய மீட்பு. நேரங்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகள். காலை சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்து விசுவாசிகள் தங்களுடைய இறுதி வாழ்நாள் முழுவது வரைக்கும். மதியம் வாழ்க்கை நடுவில் விசுவாசமாக வந்தவர்கள். மாலை வாழ்க்கை முடிவில் கடைசி வேளையில் மனம் திரும்பியவர்கள். இவ்வாறாக இன்றைய அந்த மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களை இவ்வாறு நாம் பிரிக்கலாம். குறிப்பாக திரு அவையின் தந்தையர் புனித அகஸ்டின் இந்த ஓமையை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அவர் மனித வாழ்நாள் காலங்கள் என்று எடுத்து கூறுகிறார். காலை 6 மணி சிறு வயதிலிருந்து, காலை 9 மணி இளமை வயதிலிருந்து, மதியம் 12 மணி நடு வயதிலிருந்து, மாலை 3 மணி முதிர்வு வயதிலிருந்து, மாலை 5 மணி முதுமை வயது என்று இவ்வாறாக அவர் வாழ்க்கையின் அந்த நிலையை பிரிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை ஏற்றுக்கொண்டு சேவை செய்யும்போது எல்லாருக்கும் ஒரே பரிசு கிடைக்கும். அதுதான் அந்த கடவுளுடைய மீட்பு திட்டத்தில் நாம் பங்கேற்பது. அவர் சொல்லுவது, அந்த ஒரு தினாரி நித்திய கடவுளின் மீட்பின் அடையாளம். அதை கடவுள் தம் கிருபையால் அனைவருக்கும் சமமாக அளிக்கிறார். இரண்டாவதாக புனித ஜான் கிறிஸ்தோசோம் அவருடைய விளக்கம், இந்த ஓமை யூதர்களுக்கும் பாவிகளுக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது. யூதர்கள் தொடக்கத்திலிருந்தே கடவுளை அறிந்தவர்கள். பாவிகள் அதன் பின்பு கிறிஸ்துவை பின்பற்றி அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய வாழ்வை மாற்றி புது வாழ்வு பெற்றவர்கள். ஆனால் கடவுள் அனைவருக்கும் ஒரே பரிசை அளிக்கிறார். அவர் எழுதுகிறார், கடைசியில் வந்தவர்களுக்கும் அதே பரிசு கொடுக்கப்பட்டதை பார்த்து யூதர்கள் குறை கூறினார்கள். ஆனால் கடவுள் யாரிடமும் அநியாயம் செய்யவில்லை. மூன்றாவதாக புனித கிரகோரி அவர் சொல்வது, நிலத்தலைவர் பல நேரங்களில் அழைப்பது. கடவுள் வரலாற்றின் பல கட்டங்களில் மனிதர்களை அழைக்கிறார். நம்ம விவிலியத்திலே தொடக்க நூலில் இருந்து மோசே வழியாக கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு சட்டத்தை கொடுத்தார். அதன் பிறகு இறைவாக்குனர்கள் வழியாக, திருத்தூதர்கள் வழியாக கடவுள் அவருடைய அழைப்பில் எல்லாரும் பங்கு பெற்றார்கள். எல்லாரும் முடிவிலே ஒரே பரிசை பெறுவார்கள். அது கடவுளோடு விண்ணகத்திலே இணைந்து வாழக்கூடிய நிலையான வாழ்வு. மீண்டுமாக புனித ஐரேனியூஸ் என்பவர் அவர் இந்த ஓமையை கடவுளுடைய மீட்பு திட்டத்தின் வரலாறு என்று சொல்கிறார். கடவுள் பல காலங்களில் மக்களை அழைத்தார். ஆதாமிலிருந்து நோவா வரை, நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரை, ஆபிரகாமிலிருந்து மோசே வரை, மோசையிலிருந்து கிறிஸ்துவின் வருகை வரை, அதன் பிறகு இன்று வரை நம்முடைய திருத்துதர்கள் இவர்கள் வழியாக இன்று வரை கடவுள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். இவ்வாறு வேறுபட்ட காலங்களிலும் கடவுள் ஒவ்வொருவரையும் அழைத்து மீட்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். புனித சிப்ரியான் அவர் கூறுவது, இந்த ஓமை நமக்கு திரு அவையினுடைய ஒற்றுமையை மையப்படுத்தியதாக அமைகிறது. அதாவது யார் எப்போது வேண்டுமானாலும் திரு அவையில் வந்து சேரலாம். அவ்வாறு சேரக்கூடியவர்கள் எல்லாரும் ஒரே விசுவாசத்தில் ஒரே மீட்பில் பங்கு பெறுகிறார்கள். சிலர் சிறு வயதில் திரு அவையில் நுழைகிறார்கள், சிலர் வாழ்க்கை முடிவில் நுழைகிறார்கள். ஆனால் அனைவரும் கிறிஸ்துவினுடைய அன்பில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இருந்து கிறிஸ்து தரக்கூடிய அந்த மீட்பை பெற்றுக்கொள்வோம் என்று எடுத்துரைக்கிறார்.
புனித ஜெரோம். அவர் கிரேக்க எபிரேய வேதங்களை ஒப்பிட்டு விளக்கியவர். அவர் சொல்வது, காலை ஆபிரகாமின் காலம், 3ஆம் மணி மோசையின் காலம், 6ஆம் மணி இறைவாக்குனர்களின் காலம், 9ஆம் மணி திருமுழுக்கு யோவானின் காலம், 11ஆம் மணி கிறிஸ்துவின் திருத்துதர்கள் அப்போஸ்தலர்கள் மற்றும் பாவிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே யூதர்களாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் அனைவரும் ஒரே ரட்சிப்பை மீட்பை பெறுகிறார்கள் என்று விளக்குகிறார். அதை போலவே புனித ஓரிஜன் அவர் அதிகம் ஆன்மீக அர்த்தத்திலேயே விளக்குகிறார். ஒவ்வொரு மணி என்பது ஒரு ஆன்மாவின் உள் வளர்ச்சி நிலை என்று குறிப்பிடுகிறார். சிலர் சிறு வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் இளமையில் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் முதிர்வில் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் மரணத்திற்கு முன் ஏற்றுக்கொள்கிறார்கள். யார் எந்த நேரத்தில் கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் எல்லாருக்கும் கடவுள் ஒரே மீட்பை, நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த இறை வார்த்தை பகுதியை சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, மனம் திரும்பக்கூடியவர்களுடைய வாழ்வானது எந்த நேரத்தில், எந்த நொடி பொழுதில், எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றமானது ஏற்படலாம். ஒருவேளை அது சிறு வயதில் அந்த மனமாற்றம் ஏற்படலாம், ஒருவேளை நம்முடைய இளமை பருவத்தில் ஏற்படலாம், ஒருவேளை நம்முடைய நடுத்தர வயதில் ஏற்படலாம், ஒருவேளை நம்முடைய முதிர்ந்த வயதில் ஏற்படலாம். எப்பொழுது நமக்கு மனமாற்றம் ஏற்பட்டாலும் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரே ஒரு பரிசு, நாம் விண்ணகத்திலே கடவுளோடு இணைந்து நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்வோம். அது எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் சிலுவையிலே உயிர் விடக்கூடிய அந்த தருணத்திலே கடவுளுடைய சிலுவையினுடைய வலது பக்கத்தில் இருந்த அந்த கள்வன் தான் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு, என்னையும் உம்முடைய பேரின்ப வீட்டில் நினைவு கூறும் என்று சொல்லுகின்ற பொழுது, நீர் இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று ஆண்டவர் இயேசு கூறக்கூடிய அந்த வார்த்தை, அந்த கள்வன் தன்னுடைய அந்த இறுதி மரணத்திற்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் மாறுகிறார். கடவுள் அவருக்கு நிலை வாழ்வை, நித்திய வாழ்வை கொடுக்கிறார். அதை போலவே ஒரு சில நேரங்களில் நம்முடைய மனநிலை ஊதாரி மைந்தன், அந்த கதையில் வரக்கூடிய மூத்த மகன், அவரோடு கூட இருந்தும் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்கின்ற அந்த ஒரு மனநிலை இருக்கிறது. எனவே நாம் எப்பொழுதும் மனமாற்றம் பெற்றாலும் நமக்கு கடவுள் நிலை வாழ்வை தருவார். எனவே நாம் நம்முடைய வாழ்வை கடவுள் விரும்பக்கூடிய வாழ்வாக மனம் மாற்றுவதற்கு தேவையான, இந்த உலகத்திலே பாவத்திலே நாம் அடிமையாகாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள், திருப்பலியை கலந்து கொள்ளும் மூலமாக நமக்கு மனமாற்றத்திற்கான அழைப்பு கிடைக்கிறது. குடும்பத்திலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கிறது, ஜெபமாலை சொல்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கிறது, தியானங்களில் பங்கெடுக்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கிறது, மறைக்கலின் வழியாக வாய்ப்பு கிடைக்கிறது, பக்த சபை இயக்கங்கள், இவ்வாறு பலவற்றின் வழியாக நமக்கு கடவுளை மனமாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிற இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கும் நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு கடவுள் நிறைவாக தருவார் என்பதை இந்த இறைவார்த்தை இப்போது நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே முழுமையான மனமாற்றம் பெற்றவர்களாக கடவுளுக்கே நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அதற்கு தேவையான அருள் வேண்டிய நாளில் நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.